ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா என் கையில் வந்து iPhone 6 இருக்குது. இந்த ஃபோன் செம்ம ஃபோன், எல்லாருக்குமே தெரியும் சரியா. இப்போ இந்த ஃபோன் வந்து வேல்யூ கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஃபோனில் வந்து வருஷன் ரொம்ப பழைய வருஷனு. இதில் வந்து வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு எந்த இதுவுமே அப்ளிகேஷனும் யூஸ் ஆகவே ஆகாது. ஆனால் வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹேண்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபோன் நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக விற்காதீங்க. நீங்கள் ரஃப் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து சிம்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூடியூப் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சஃபாரி இருக்குல்ல, இந்த சஃபாரிக்குள்ளே போயிடுறேன் கைஸ். போன உடனே இதில் வந்து யூடியூப் நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா இதில் யூடியூப் உங்களுக்கு வந்துடும் சரியா. நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், என்னோடய வீடியோ கூட இதில் ஓடிட்டுருக்கு, பார்த்துக்கோங்க. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. என்னோட யூடியூப் வீடியோ கூட இதில் இருந்து ஓடிட்டு தான் இருக்குது. நான் இப்போ தான் செக் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதில் யூடியூப் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க, பிரச்சனையே கிடையாது. நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க யூடியூப்லாம் இதில் யூஸ் பண்ண முடியாதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சஃபாரியில் போய்ட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க, பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் தான் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லலாம் கிடையாது. இதில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நீங்கள் வேறு எதனா கூட நீங்கள் வந்து இதில் போய் டைப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஃபேஸ்புக் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ ஃபேஸ்புக் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க பாருங்கள், ஃபேஸ்புக் இருக்கா, அந்த ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணிட்டேன். ஃபேஸ்புக் கிளிக் பண்ண உடனே இதில் வந்து ஃபேஸ்புக் கொஞ்சம் லோட் ஆகும், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிட்டேன். ஃபேஸ்புக்கில் லாகின் ஆகிட்டு இதில் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு, பார்த்துக்கோங்க. ஃபேஸ்புக் தான் இது. இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. இப்போ என்னோடய ஐடி தான் நான் இதில் போட்டு நான் லாகின் பண்ணியிருக்கிறேன். சூப்பராக யூஸ் ஆகிட்டுருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஃபேஸ்புக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் தான் டவுன்லோட் பண்ணணும் அவசியமே கிடையாது கைஸ். நீங்கள் வந்து அது அப்ளிகேஷன் இல்லாமலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சொன்ன ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கல சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதிலேருந்து இன்ஸ்டாகிராம் கூட நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிங்கன்னா வந்துடும், பார்த்துக்கோங்க. இல்லை இங்கே இப்போ சர்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, எல்லாமே இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் நான் பண்ணுறேன் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஐ திங்க் நான் வந்து லாகின் பண்ணல, சும்மா ஓப்பன் பண்ணி பண்ண காட்டுறேன் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. இங்கே இன்ஸ்டாகிராம் டைப் பண்ணிட்டுருக்கேன்னா இங்கே வந்து இங்கே லாகின் பண்ணுற ஆப்ஷன் வரும், நான் இப்போ பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் கூட ஓப்பன் ஆகிருக்கு உங்களுக்கு சரியா. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் தான் டவுன்லோட் பண்ணலாம், அதெல்லாம் கிடையாது கைஸ். இப்போ இதில் வந்து நான் லாகின் பண்ணேன்னா முடிஞ்சிச்சு கைஸ், ஓகேவா. லாகின் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ iPhone 6, 7 இந்த மாதிரி அவுட் ஆஃப் வெர்ஷன் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃபோனு சரியா. உங்கள்கிட்ட இந்த ஃபோன் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.